ஹலோ கார்டியன்ஸ், திஸ் இஸ் மை எனிமேக்ஸ். இன்றைக்கி நம்ம கிரட்டினாவை எப்படி பிடிக்கிறத தான் பார்க்க போகிறோம். அதோட லொக்கேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்ரோ பைக் நம்ம வச்சுருக்கணும். மேவல் சிட்டியில் பார்த்திங்கன்னா ஆக்ரோ பைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாம்பியனாகவும் இருக்கணும். வேலிஸு ஸ்டீவன் எல்லாத்தையும் தோக்கடிச்சிருக்கணும் நீங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும். ட்ரிக்கு கிடையாது, லொக்கேஷன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா லில்லிகோ சிட்டியில் இந்த லொக்கேஷன் காட்டுறேன். உங்கள் போக்கேனாவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த வெதர் சென்ட்ரு, வெதர் இன்ஸ்டியூட்டு இங்கே இருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஆக்ரோ பைக் யூஸ் பண்ணிட்டு இப்படி வந்துட்டிங்கன்னா இங்கிட்ட வரும். ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது மெகா எமரால்டு XY. போன வீடியோ நான் டக்குன்னு சொல்லலை, இப்போ நான் டக்குன்னு சொல்லிட்டேன். மெகா எமரால்டு XY இதில் தான் செய்ய முடியும். எமரால்டை போய் செஞ்சால் அவ்வளோதான், அதில் வராது. ஃபஸ்ட் நம்ம இங்கே சர்ஃப் யூஸ் பண்ணணும். சர்ஃப் யூஸ் பண்ணிட்டு இங்கே வாட்டர் ஃபாலும் யூஸ் பண்ணணும். அங்கேருந்து இங்கே வராது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்படியே வீடியோ ஆரம்பிச்சிட்டேன். இங்கே செலக்ட் யூஸ் பண்ணி ஆக்ரோ பைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ரோ பைக்கில் வரணும். இந்த பைப்லேயே போனீங்கன்னா இப்படி வரும். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அட்டை தயட்டத்தில் இந்த ஏவையும் இந்த மேலே போகிறதையும் அப்புறம் இந்த பிஏவையும் தொடணும். இப்படி தொடணும், ஒரே நேரத்தில் தொடணும். இப்படி தொட்டு இப்படி தொடக்கூடாது, இல்லாட்டி இப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டு கூடாது. ஒரே நேரத்தில் தொடணும். இப்போ பாருங்கள், தொட்டால் கொதிப்போம் வந்துட்டேன்னா இப்படியே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வால்மேர் பேல் வாங்க தான் போகிறோம். என்ன பண்ண, என்னடா அது? ஸோ அங்கிட்டு போகணுமோ? சார் நான் இங்கிட்ட வந்துட்டேன். இப்படி இப்படி போனோன்னா குதி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளவர் ஷாப்பு. இங்கே வரணும். இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு வால்மேர் பேர் இருக்குது. இவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அப்டேண்டி வால்மேர் பேரை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு வேறு நம்ம போகணும். அந்த இடம் என்ன இடம்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா நீங்கள் மேப்பில் காட்டுறேன். இங்கேருந்து நம்ம பேட்டில் ஃப்ரான்டியருக்கு போனோம். இது நம்ம பேட்டில் ஃப்ரான்டியரே ஃபஸ்ட்டு வராது. அது எப்படி வர வைக்கிறதுனா, ஃபஸ்ட் நீங்கள் ஸ்லேட் போர்ட் சிட்டிக்கு வந்துடணும். ஸ்லேட் போர்ட் சிட்டிக்கு வந்துட்டு இந்த இருக்கு பாருங்கள். இங்கே இந்த ஷிப்லலாம் போகும்ல கடலில், அந்த சைடு வந்துடுங்க. ஷிப்பில் போய் காட்டுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சாம்பியனாக இருக்கும்போது தான் போக முடியும். அதுக்கு முன்னாடியே போக முடியாது. சாம்பியனாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாட்ட பேசும்போது உங்களுக்கு எஸ்எஸ் டிக்கெட் கிடைக்கும். எஸ்எஸ் டிக்கெட் கிடச்சா தான் எங்கேயும் போக முடியும். இங்கே பேசுனீங்கன்னா ஷோடுதி எஸ்எஸ் டிக்கெட்னு காட்டும். அங்கே காட்டினோன்னு உங்களை எங்கே கொண்டு போய் இறக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2வது கேபினில் தூங்க சொல்லுவாங்க. தூங்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களை லில்லிகோ சிட்டியில் இறக்கி விடுவாங்க. லில்லிகோ சிட்டியிலேருந்து மறுபடியும் நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்கணும். கேட்டு பேட்டில் இப்போ ஸ்லேட் போர்ட் சிட்டியும் காட்டும், பேட்டில் ஃப்ரான்டியரும் காட்டும். நீங்கள் பேட்டில் ஃப்ரான்டியர் தொட்டு இங்கே வந்துடலாம். இதுதான் பேட்டில் ஃப்ரான்டியர். இங்கேருந்து ஃப்ளை கூட பண்ணிக்கலாம் போன அப்புறம். இப்போ நான் ஃப்ளை பண்ண போகிறேன். ஃப்ளை பண்ணி இப்போ நான் பேட்டில் ஃப்ரான்டியர் போய் ஆல்ரெடி நான் வந்துட்டேன். கரெக்டாக நீங்கள் போக்கேமான் சென்டருக்கு வரணும். உங்களை வேறு ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் தேடி பிடிச்சி போக்கேமான் சென்டருக்கு வரணும். வந்துட்டு நேராக இப்படி வாங்க. இப்படி வந்துட்டு கீழே வந்துக்கோங்க. அப்புறம் இங்கிட்டு வாங்க. இங்கே ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். பேட்டில் பேலஸ்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா சர்ஃப் யூஸ் பண்ணணும். சர்ஃப் உங்கள்கிட்ட இருக்கணும். இங்கே வால்மேர் பேல் யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களால் போக முடியாது இதுக்கப்புறம். இங்கே ஒரு செடி இருக்குது, அதை வெட்டணும் நம்ம. அதுக்கு தான் நான் வால்மேர் பேல் வாங்கினேன். இங்கே நீங்கள் ரஸ்போ சிட்டிலலாம் வால்மேர்
போய் வாங்க முடியாது, அங்கே கிடைக்காது. அதனால தான் நம்ம இங்கே வாங்குகிறோம். இந்த இருக்குது யூஸ். வியர்டிட்டி அட்ராக்ட். சூடோ மோடோ இங்கே கிடைக்கும். மரண்டிக்கு சூடோ மோடோ கிடைக்கும். சூடோ மோடோவை நான் பிடிக்க போகிறேன். மாஸ்டர் பார். சூடோ மோடோவை பிடிச்சிட்டேன். ஓகே ஓகே. நோ லெஜண்ட்ஸில் போயிடுச்சா? சரி சரி. இப்படி வந்துட்டு இங்கிட்டு வாங்க. இங்கிட்ட வந்து ஒரு கேவ் இருக்கும். இந்த கேவுக்குள்ளே போயிருங்க. இங்கே தான் நம்ம கிரட்டினாவை பிடிக்க போகிறோம். ரிப்பல் இருக்கணும் கம்பல்சரி, ரிப்பலு. ஏன்னா இங்கே நிறையா போக்கேமான் வரும். மேக்ஸ் ரிப்பல் யூஸ் தி மேக்ஸ் ரிப்பல். ஓகே, மேலே வந்துட்டு இப்படி வந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு அப்படி போய் இப்படி வந்துட்டு இங்கே வந்து அப்புறம் இங்கிட்ட போய் அப்படி போய் அடுத்த வீடியோ வந்து டபுள் சிசி தான் போடுவேன். டபுள் சிசி போட போகிறேன். இந்த வீடியோ டபுள் சிசிக்கு அடுத்து தான் அடுத்த வீடியோ வரும். அந்த வீடியோவில் டயல்கா எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். டயல்கா அப்படி வேறு ஏதாவது லெஜெண்டரி போக்கேமான். ரொம்ப தூரம் போகுது. இவ்வளோ தூரம் போகாதே. இந்த அருக்கு பாருங்க, தெரியுதா? கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பார்க்க கிரவுடவுன் மாதிரி தெரியும். பட் அது கிரவுடவுன் கிடையாது. அது வந்து கிரட்டினா 3 கிரட். என்னது இது? ஓ, இங்கே பால்கியா டயல்காலாம் கிடைக்குமா? சூப்பர். ஓகே, டயல்கா இப்போ 3மே பார்த்துட்டோம். கிரட்டினாவோட டயல்காவோட பால்கியாவோட பார்க்க போகிறோம். சூப்பருங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு இது தெரியாது, இந்த விஷயம் தெரியாது. வந்து இங்கே டயல்கா பால்கியாலாம் இருக்குமான்னு தெரியாது எனக்கு. எடுத்து இது லெஜண்ட்ஸில் போட்டுரும். ஐயோ, இதை கொடுத்துட்டேனா என்ன செய்ய? கை தவறி வந்துடுது. டிஎல்கா. ஓகே, டிஎல்கா. ஓகே லெஜண்ட்ஸ். இப்படி வந்து அப்புறம் நம்ம கிரட்டினா பிடிக்க போகிறோம். இருங்க, கிரட்டினாவோட வழி தான். தனித்தனியாக போகும் போல். நான் இங்கே கிரட்டினா இருக்குன்னு பார்த்தா டயல்காக இருக்குது. ரெப்பல் எஃபெக்ட் ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, ரெப்பல். இப்போ நான் இங்கிட்டு வரணுமே. எப்படி வர? நான் வரேன். எப்படியா வந்துடலாம் நம்ம. வழி இருக்காமையா இருக்கும். பார்க்க கிரவுடவுன் மாதிரி தெரியும், ஆனால் அது கிரவுடவுன் கிடையாது. இப்படி வரணும். நேர் வழி தான். நேராக போனால் முன்னாடி கிரவுடவுன் இருக்கும். கிரவுடவுனில் கிரட்டினா பார்த்தீங்கன்னா, கிரட்டினா 70 லெவலு. சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சீட் கோடை யூஸ் பண்ணி தான் விளாட்றேன். பட் இந்த கேமில் நிறைய லெஜெண்டரி போக்கேமான்ஸும் கிடைக்கும். அப்புறம் ஸ்டார்டர்ஸ் கிடைக்கும். ஃபயர் ரெட்டு அண்ட் எமரால்டோட ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த மட்கிப்பு, ட்ரீக்கோ, பிறகு இந்த டார்ச்சிக்கு, பல்பசாரு, பிறகு ஸ்கொயடில் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த கேமை ஜெயிக்கக்கூடலாம். ஏன்னா இந்த கேமில் அவ்வளோவா நல்ல போக்கேமான்ஸ் கிடைக்காது நிறைய. பட் நீங்கள் எங்கேயாவது போய் இந்த மாதிரி கேவு அந்த மாதிரி இருங்க. நான் இங்கே ஒரு ரெஜிராக் இருக்கும். அந்த ரெஜிராக்கையும் காட்டுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை பிடிச்சிக்கலாம். நீங்கள் லிலிகோ சிட்டி வரும்போது அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் ரெஜிராக்கில் ரெஜிகிகாஸு அது நீங்கள் கண்டிப்பாக பிடிக்கணும். உங்களுக்கு யூஸ் ஆகும், சரியான யூஸ் ஆகும். வழி எங்கிட்டு தான் போகுது? இது பால்கியா பார்த்து போகுதா, வேற எங்கிட்ட போகுதா? வேற எங்கிட்டோ வரேன்.
பட் இங்கே பால்கியா இருக்குது. அடுத்த வீடியோ டிஎல்கா பால்கியெல்லாம் பிடிக்கலான்னு வச்சுருந்தேன். இதுலேயே வந்துருச்சு. அடுத்து என்ன தான் போடான்னு இருக்கேன் கன்ஃபியூஷனில். பால்கியான்னு கத்தோம். வைல்டு பால்கியா அப்பீர்டு. ஓகே, மாஸ்டர் பால். நான் சீட் கோட் யூஸ் பண்ணி விளாட்றேன், எனக்கு பரவாயில்ல. பட் இந்த கேம் ரொம்ப பெரிய கஷ்டம். வேலிஸ்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருப்பான். நான் இங்கே 100வது லெவலில் இருக்கேன். பட் அவன் என்னோட ராம்பர்டாஸே ஃபெயிண்ட் பண்ணிட்டான். அப்படிப்பட்ட இது அந்த மாதிரி பேட்டில் இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஜெயிக்கணுன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ரெஜிகிகாஸ் கண்டிப்பாக தேவை. அப்புறம் இங்கே ரக்யோஸா வேறு விக்ட்ரி ரோடில் இருக்கும். அது வேறு ஒரு இது. விக்ட்ரி ரோடு வரைக்கும் போகணும். அங்கே போய் பிடிச்சி க்ரௌடான பிடிக்கும். கைகுரெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கும். இந்த ரக்யோஸா மட்டும் தூக்கி அங்கிட்டு போட்டுருவாங்க. வந்துட்டோம் வரப்போகிறோம். இங்கே டியான்சி கிடைக்கும். பிறகு இது கிடைக்கும், டெரக்கியான் கிடைக்கும், பிறகு ஹீட்ரான் கிடைக்கும். அப்புறம் மோல்ட்ரஸ் வேறு கிடைக்கும். நான் மோல்ட்ரஸ் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். தேவைன்னா கண்டிப்பாக பிடிக்கணும். ஃப்ளைங் டைப் போகேமான் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பிடிச்சிக்கலாம். ரெஜிகிகாஸு நான் ரெஜிகிகாஸ் வந்து இப்போ போக முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெஜிகிகாஸ் வந்து பக்கத்துலேயே ஒரு கேவ் இருந்துச்சா. நீங்கள் நல்லா அந்த வீடியோ சைடாப்பில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த கேவுக்குள்ளே போனீங்கன்னா ரெஜிகிகாஸ் கண்டிப்பாக இருக்கும். அங்கேயே பிடிச்சிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃப்ளைட் பண்ணி எங்கே போகிறோன்னா ஒரு இடத்துல போய் வீடியோ முடிக்கணும். பெட்ரோல் பங்க் போகுமா? பெட்ரோல் பங்க் சிட்டி போயிட்டோம். ஓகே, வீடியோ முடிச்சுடுவோம். ஓகே, வீடியோ முடிக்க போகிறேன். பாய்.